எனக்கு நதியா மேம் தான் ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மாட்ட கூட அவங்க வரும்போதெல்லாம் சொல்லிட்டே இருப்பேன், நதியா அம்மா மாதிரி இருமான்னு. எனக்கெல்லாம் ஒரு கேரக்டர் பார்த்து பயங்கர பொறாமங்க. நான்லாம் கேட்டிருக்கேன், சார் இது ஒரு பொண்ணு பண்ணா எப்படி இருக்கும்? இதுதான் நிஷாந்த் ப்ரோ ஹீரோவே மாத்த சொன்னாலும் சொல்லுவாங்க. அவங்க வந்தாலே ஹார்ட் அடிக்கணும்ன்றதுதான், ஹார்ட் பீட் அந்த மாதிரி. அவங்க வந்தாலே ஹார்ட் அடிக்கணும். அந்த மாதிரி பிக்கப் லைன் வந்தா எனக்கு கொடுங்க பிரதர், நான் ட்ரை பண்றேன். கெமிஸ்ட்ரியா? அந்த கெமிஸ்ட்ரியா? அதானே அதானே. கூட பயந்து. ஃபேவரட் ப்ளீஸ் என்ன நிஷாந்த் சொல்றீங்க? எனக்கு அவர்தான் ரொம்ப பிடிக்கும். அவர் பேரு பேரா முக்கியம்? இப்போ அவர்தாங்க முக்கியம். செல்ல குட்டி பொண்ண காண சிலையாக நிக்கிறேன். ஏன்னா கூட இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் பாசிட்டிவா கொஞ்சம் நல்ல வைப். அந்த பிளாக் இந்த பிளாக் கார்டு மட்டும் சொல்லிட்டு சிரிக்க மாட்டீங்களா? திரிசாவை மிஞ்சிய பாடிகள். அதான் டைட்டில். சின்ன மாதிரி சின்ன திரிசா. வீட்டுல நிறைய வேலை செய்வீங்க? அப்படியும் இல்ல, அப்பப்ப ஜாமான் வாங்குற மாதிரி. ஐயோ இது எல்லாருமே கலாய்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், இப்படி இப்படின்னு. ரொம்ப எக்ஸ்பிரசிவ் சீமான் மாதிரி எல்லாம் ஆயிட மாட்டீங்க. ஏன்னா எங்க தலைவன் பக்கத்துல இருக்காரு பாஸ். இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல பாஸ். ஏன் அவங்க சிரிக்கிறாங்க எனக்கு தெரியும். எக்ஸ்பிரசிவ் சீமான் இப்படி. சினிமாஸ்டர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு ஹீரோயின் தான் நம்ம சந்திச்சிருக்கோம். எஸ், நிஷாந்த் அவர்கள் பாடினி, ரைட்டா? எஸ், பிகாஸ் இந்த பேர் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றதுல மிகப்பெரிய பஞ்சாயத்தெல்லாம் வந்து பிரஸ் மீட்ல இருந்தே சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில நானும் சந்திச்சிடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப கொஸ்டின்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா, இந்த பேரை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். எனிவேஸ், ஒன்ஸ் அகைன் பியூட்டிஃபுல் பேரா இருக்கீங்க. படத்தோட ட்ரைலர் பார்த்தோம், ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட். ஸோ அந்த சஸ்பென்ஸ் த்ரில்லருங்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதில் கேள்விகளாக இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவை வந்து நாங்கள் வந்து எப்பயுமே வந்து வேற மாதிரி நாங்கள் பார்த்தவங்கள. ஸோ 2 படங்களில். ஸோ இந்த படத்தில் டோட்டலாகவே உங்களோட ஆக்டிங் வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக நான் இது உங்களோட பெஸ்ட் ஒரு ஆக்டிங், உங்களோட ஆக்டிங் கரியர்ல இது ஒரு பெஸ்ட் ஒரு படமா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நம்புறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ 2 பேருக்குமே நன்றி. பிகாஸ் வெப் சீரிஸ்ல இருந்து அகைன் திருப்பி பிக் ஸ்கிரீனுக்கு வந்துட்டீங்க. திருப்பி ஆனால் வெப் சீரிஸ் உள்ள போறீங்கல்ல? ஆமா, போறேன். யா, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் எப்படி உங்களுக்கு அமைஞ்சுது? ஸோ யார் அப்ரோச் பண்ணா? இல்ல, இந்த படம் எனக்கு அமைஞ்ச விதம், ஃபர்ஸ்ட் டேரக்டர் எனக்கு டேரக்டர் தெரியும். அவர் கதை என்கிட்ட சொல்லும் போதே நான் சொன்ன விஷயம், சார் இது எனக்கு இவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடிக்க வேண்டியதா இருக்கு, கண்டிப்பா முடியவே முடியாதுன்னு தான் சொன்னேன். பட் அதுக்கப்புறமா அவரோட ஒரு ஹெல்ப் ப்ளஸ் ப்ரொடியூசரோட கதை இது. இந்த படம் வந்து ப்ரொடியூசரோட கதை. ஸோ அவர் கூட ட்ராவல் பண்ணி, அவரோட ஹாஸ்பிட்டலில் ட்ராவல் பண்ணி, அது எல்லாமே தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அவர் ஹாஸ்பிட்டலில் போய் 2 days ஸ்டே பண்ணேன் இந்த படத்துக்காக. அவர் ஒரு சைக்காட்ரிஸ்ட், அவர் ஒரு இது மனநல மருத்துவர். அவருக்கு அது அங்கே நடத்துறாரு, ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் அவர் வச்சிருக்காரு. ஸோ அதை போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட ட்ராவல் பண்ணி அவங்க பேஷண்ட்ஸோட ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்து தான் எனக்கு இந்த கேரக்டராகவே எனக்கு ட்ராவல் பண்ண முடிஞ்சிச்சு. அதுதான் ஒரு முக்கியமான ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஸோ அப்படி தான் இந்த நீங்கள் ட்ரெய்லரை பார்த்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்து சின்னதாக கிராப் பண்ணி அதை நம்ம டெவலப் பண்ணிக்கிட்ட மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஒருவேளை இந்த மாதிரி பேஷண்ட்லாம் ஹேண்டில் பண்ணதுனால தான் இந்த மாதிரி கதைகளாவோ எழுதி வச்சிருக்கேன்னு நிறைய சொல்லிட்டு இருந்தாரு பிரஸ் மீட்ல. இதுல இந்த படத்துல பொறுத்த வரைக்கும், இந்த படத்துல நடந்த எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு பேஷண்ட் கிட்ட நடந்த விஷயங்கள் தான். அவர் ரியல் லைஃப்ல ஃபேஸ் பண்ண விஷயங்கள் தான் இங்க சீனா வச்சிருக்காரு. அது தனியாலாம் இது வந்து சும்மா படத்துக்காக கிரியேட்டிவிட்டிக்காகலாம் அவர் கிரியேட் பண்ணல. அதெல்லாம் உண்மையா நடந்த விஷயங்கள். அதை வந்து அப்படியே அந்த கேரக்டரா என்னைய ப்ரொஜெக்ட் பண்ணி நான் வந்து அந்த வேரியேஷனா நடிச்சு காமிக்கணும்ன்ற மாதிரி தான். இப்போ நான் ஒரு சிவன் சாங் நீங்க படத்துல இருந்திருக்கோம். நான் சிவன் சாங் உண்மையாவே ஒரு பேஷண்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணது. உண்மையாவே அவன் சிவன் மாதிரி ஆடி அவர் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணதுனாலதான் அதை வச்சாரு. இந்த மாதிரி ஒரு சீனுமே அவங்கவுங்களோட ரெப்ளிகாவை தான், ஒரு மல்டிபிள் பேஷண்ட்ஸ்ட்டு இருந்து விஷயங்கள் அவங்க என்னென்ன பண்ணாங்கன்றத நான் படத்துல காமிச்சிருக்கேன். ஸோ டேரக்டரும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸோ இந்த ரைட்டர் ஐ மீன் ப்ரொடியூசரோட ஒரு பேஷண்டா தான் வந்து. ஸோ உங்கள்கிட்ட யார் ஸ்டோரி வந்து நரேட் பண்ணது? டைரக்டர் தான் நரேட் பண்ணாரு. நரேட் பண்ணும்போதே வந்து இன்ச் பை இன்ச்சா ரொம்ப ஒரு மாதிரி அந்த கதையில மூழ்கின மாதிரி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நமக்கு வந்து ஓகே நெக்ஸ்ட் என்னன்னு அந்த ஆர்வத்தை தூண்டி விடுற மாதிரி இது பண்ணாரு. அப்பவே எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே ஃபைன், நம்ம வந்து கதை கேட்கறப்பவே இப்படி இருக்கு, அதை விஷுவலா நம்ம பாக்குறப்போ ரொம்ப நல்ல ஒரு ட்ரீட் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் வந்துட்டு இந்த கதைக்குள்ள நான் இருக்கணும், பாட்டா இருக்கணும்னு ஒரு ஆர்வமா சைன் பண்ணது. ஆக்சுவலா பொதுவாகவே வந்து உங்களை மாதிரி கியூட்டா இருக்கிற ஹீரோயின்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா
ஹீரோவும் கியூட்டா தான் இருக்காரு, ரொம்பவே ஸ்மார்ட்டா இருக்காரு. இப்படி ஏதாச்சும் பேசுனா டக்கு அங்கேயே ஒரு ரியாக்ஷன் ஆகுது. ஸோ எப்பயுமே ஒரு லவ் சப்ஜெக்ட் ரொமான்டிக்கா சூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கர்லிங் ஹேர் வச்சிருந்தா மோஸ்ட்லி அந்த மாதிரி கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணும்போது பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ அதுவும் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்குலாம் இன்னும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால. இல்ல நீங்க இன்டர்வியூ நடக்குதா இல்ல? இல்ல ப்ரோ, படத்துல நீங்க பேரா இருந்தீங்க, இப்போ ஒரு ஆங்கரா பெர்ஃபார்மன்ஸ் பண்றது. ஓகே, ஸோ இந்த கதையை சொல்லும் போது ஓகே இதை நம்ம சூஸ் பண்ணி ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டீங்களா? இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா பிகாஸ் ஒரு படம் வாய்ப்பு அப்படின்றது பார்த்தா கட்டாயத்துக்கு தள்ளப்பட்ட மாதிரி. இல்ல நான் கேக்குறேன் ஆர்வமா, அவர் என்ன முடிக்கிறாருன்னு கேட்டுட்டு. இல்ல இதை நம்ம பண்ணணும்ன்ற ஒரு சேலஞ்சுக்காக எடுத்தீங்களா? என்ன காரணம்? பிகாஸ் இல்ல நான் சொன்ன மாதிரி இப்போதான் இந்த ஹார்ட் பீட், இந்த கியூட் ஃபேக்டர்ஸ் இதெல்லாமே வந்து வெளியில மக்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி பாட்னி ஒரு சாதாரண பாட்னி தான். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாட்னி எப்படி இருந்தானா அவ்வளவு பெருசா யாருக்குமே தெரியாத, ப்ரொஜெக்ட் ஆகாத ஒரு பொண்ணாதான் இருந்தா. அப்போ வாய்ப்புகளை தேடி போறப்போ ஒரு நல்ல கதை வருதுன்னப்போ நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணிக்கணும். இப்போ இந்த கதையில நம்ம ஒரு பார்ட்டா இருந்தா, கீ கேரக்டரா இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கதை தான் இது. ஸோ அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த கேரக்டர் வந்து இந்த ரோல் எனக்கு பண்றதுக்கு. சார் சொல்லும் போதே ஐ வாஸ் லைக் லிட்டரலி ஓகே சூப்பர் சார். அது எப்போ பண்ண போறோம், எப்போ ரிலீஸ் ஆகும், இப்போ ரிலீஸ் ஆகும்னு எனக்கு தெரியாது. கரெக்டா நான் வெளியில தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகும்னு தெரியாது. பட் ஐ அம் சோ ஹாப்பி வித் தட். அதுவும் இந்த புது வருஷம் ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் பிரதர் நீங்க சொல்லுங்க பிரதர், ஆக்சுவலா இந்த படத்துல நடிக்கிறதுல என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிலாம் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? பிகாஸ் ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு விஷயம் நாங்க ரொம்ப டீப்பா யோசிச்சோம். 2 படம் ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு 3-4 மாசம் வந்து நீங்க எப்படியும் அந்த டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் போயிருக்கீங்க. இல்ல பட் இன்ஃபேக்ட் ஏன் அதை சொல்றேன்னா பிகாஸ் அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் நீங்க அப்படியே எங்களுக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்தீங்கன்ற சொல்றேன். ஸோ எல்லாருமே பாராட்டியிருப்பாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ப்ரெஸ் ஷோக்கு அப்புறம் தான் வந்து ஒரு ஹீரோவை வந்து பாராட்டுவாங்க. ஓகே சார் நல்லா பண்ணியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு ப்ரெஸ் மீட்ல அந்த ட்ரைலர் பார்த்ததுக்கு அப்புறமே நிறைய ப்ரெஸ் பீப்புள் உங்களை பாராட்டினதை நான் பார்த்தேன் கண்ணு கூட. ஸோ அதனால அது இல்ல பிரதர், அது எனக்கு என்னன்னா இந்த கேரக்டர் பண்ணிட்ட அப்புறமா எனக்கு ரொம்ப இம்பாக்ட் இருந்துச்சு. பட் என்னன்னா அது ஒரு 15 half an hour தான், ஒரு 15 minutes ஒரு சீக்வன்ஸ் ஃபுல்லாவே த்ரூ அவுட்டா ஒரு ரூம்குள்ள பண்ணியிருப்பேன். அதுதான் எனக்கு ரொம்ப இம்பாக்டா இருந்துச்சு. அது வெளில வந்துட்டு அப்புறமா ஒரு மாதிரி மைண்ட் வந்து அப்படியே ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாவே இருந்துச்சு. அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு எனக்கு மினிமம் ஒரு 45 minutes மேல ஆயிடுச்சு. ஏன்னா அதுல நிறைய வேரியேஷனா கத்திருப்பேன், திருப்பியும் லோவா இருந்திருப்பேன். அது எல்லாமே நான் சிங்கிள் சோலோவா வந்து ஒரே ரூம்குள்ள மட்டும் நான் தனியா பண்ணியிருப்பேன். அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் கொண்டு போச்சு. பட் ஐ வாஸ் ஏபிள் டு ரெக்கவர். என்னன்னா எனக்கு அது ஹெல்ப் வந்து டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப எனக்கு விஷயம் இப்படி பண்ணுங்க அந்த ஹிண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தனால எனக்கு அது ரொம்ப அதை ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக நான் சொல்ல போகிற இந்த வார்த்தையை வந்து கண்டிப்பாக பாண்டி நோட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்களுக்கு அது ஃபீல் ஆகிருக்கும். ஏன்னா சியான் விக்ரம் சார் மட்டும் தான் வந்து அன்னியனில் அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை ரொம்பவே அழகா பண்ணியிருப்பாரு. அது ரொம்ப எல்லாரும் ரசிக்கும்படி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த லுக்ல தான் இருக்கீங்க கிட்ட. இல்ல பிரதர், அப்பெல்லாம் ஏன் பிரதர் கலாய்க்கிறீங்க? பிரதர் சீரியஸா சொல்றேன். இல்ல நான் சொன்னது உண்மையா இல்லைன்னா பாண்டி நீங்க he did like a lot of homework for that and the psychological crime thriller ன்னும் போதே வந்து டாக்டர் ஆப்வியஸ்லி வந்து ப்ரொடியூசர் வந்து ஒரு டாக்டர், சைக்காலஜிக்கல் டாக்டர். ஸோ அவர் சைக்காட்ரிஸ்ட், அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு 2 days 3 days உட்காந்து அந்த பேஷண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி அதை ப்ராக்டிக்கலா எப்படி அவங்க உண்மையாவே பண்ணிருக்காங்கன்றத அப்படியே படத்துல கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. பிளஸ் அந்த படத்துக்காக இவருக்கு ஆக்சிடென்ட் கூட ஆயிருக்கு. அந்த ஃபைட்ல வந்துட்டு லிகமெண்ட் டேர்லாம் ஆயிருக்கு. அப்போ கூட உடனே ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நிலைமையில கூட அவர் வந்து நான் ஒரு பொங்கல் டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லி பயங்கரமா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணிருக்காரு. ஸோ அது பெருந்தன்மையா தன்னடக்கம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டெடிகேஷன் நம்மளோட இண்டஸ்ட்ரிக்காக இல்லையா? இல்ல கண்டிப்பா அதுக்காக நம்ம ஒரு உண்மையா உழைச்சாதான் அதுக்கு நம்ம ரிட்டர்ன் கொடுக்கோன்ற ஒரு விஷயம். ஏன்னா நம்மளாம் ஜீரோ தான், நம்மளுக்கு பின்னாடி எல்லாம் யாரும் பின்னாடி பின்புலம்லாம் இல்லை சினிமாக்குள்ள வந்து. நம்ம அதுக்குண்டான உண்மையான எஃபர்ட் கொடுக்கணும், அது ரிட்டர்ன் நம்மளுக்கு கொடுக்கும். அதை மதிச்சாதான் நம்மளுக்கு அது மதிப்பு ரிட்டர்ன் கொடுக்கும்ன்றதுல நான் ரொம்ப நம்புறேன் அதுல. ஸோ அதுக்காக ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்ல ஒரு லெகமெண்ட் டேர் ஆயிடுச்சு. பட் அதை நான் போய் சர்ஜரி பண்ணேன்னா குறைஞ்ச 4 months பிரேக் ஆயிரும். அந்த 4 months பிரேக் அவாய்ட் பண்ணலாமே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பெல்ட்டை போட்டு பண்ணி கொடுத்துட்டா 4 monthsல படமே ஃபர்ஸ்ட் காப்பி எடுத்துருவாங்க. நம்ம ஏன் அதை வந்து நம்மளால 4 மாசம் பிரேக், அதுக்கப்புறமா ஒரு கொஞ்ச நாள் ஷூட் பண்ணி திருப்பி ஒரு 3 மாசம் அவன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிக்க, அதனால அதை பண்ணி கொடுத்து அப்புறமா தான் போய் சர்ஜரி பண்ணேன். எனக்கெல்லாம் ஒரு கேரக்டர் பார்த்து பயங்கர பொறாமங்க. நான்லாம் கேட்டிருக்கேன், சார் இது ஒரு பொண்ணு பண்ணா எப்படி இருக்கும் நான் கேட்டிருக்கேன் பயங்கரமா. ஆக்சுவலி ஒரு எப்படி சொல்ல, உங்க ஃபேன்ஸ் எல்லாரும் வந்திருப்பாங்க. ஏன்னா
ஆக்சுவலா வந்து உங்களை கியூட்டாவே பாத்துட்டோம். ஓகே, ஸோ ஓடிடில நாங்க அப்படி பார்த்து ரசிச்சுட்டு திடீர்னு இப்படி ஒரு டெரரா பார்க்கும்போது ஓ காட் அப்படின்ற மாதிரி. ஓ காட், அப்படியும் பண்ணலாம் இப்படியும் பார்க்கலாம்ல. அது அடுத்த படத்துல கொஞ்ச நாள் நாங்க ரசிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க வெவ்வேறு கேரக்டர் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நாங்க ஆல்ரெடி பருந்தாகுது ஊருக்குருவிலேயே தலைவனோட அந்த ஒரு ஸ்மார்ட்டான ஆக்டிங்லாம் நாங்க ரசிச்சிருக்கோம். அதுலயும் கொஞ்சம் ஆக்ஷன்லாம் இருக்கும், பட் இருந்தாலும் உங்களை அதுல ஸ்மார்ட்டா பார்த்துட்டோம். இதுல பார்க்கும்போது வேற லெவல்ல நாங்க பார்த்துட்டோம். ஓகே, ஸோ 2 பேட்டர்ன்லயும் நாங்க பார்த்தாச்சு. எஸ், உங்களுக்குள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரி, இந்த சாங்ஸ், ஸோ இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, எப்படி வந்திருக்கு? பிகாஸ் பாடல்கள் ரிலீஸ் பண்ணிருக்கு. ஆமா, பாடல்கள் நல்லா வந்திருக்கு பிரதர். எங்களுக்குள்ள இருக்க கெமிஸ்ட்ரின்றதோட நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம். மோஸ்ட்லி எல்லா சீக்வன்ஸ்லயும் இப்போ சில ஒரு சீக்வன்ஸ்லாம் டென்ஸ்டான சீக்வன்ஸ் எனக்கும் புதுசா இருக்கும், அவங்களுக்கும் புதுசா இருக்கும். அதெல்லாம் வந்து நாங்க பேசி ஷேர் பண்ணிக்கிட்டோம். பாட்டு இப்படி பண்ணிக்கலாம், இந்த ஆக்ஷன்ல நின்றுக்குங்க, இது இப்படி கவர் பண்ணி மேக் கவர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே கிளிம்ஸ் பண்ணிக்கிட்டோம். பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் அப்படி கிமிக்ஸ் எல்லாம் பண்ணி அப்படியே ஏமாத்துற பூசினாப்ல எல்லாத்தையும் காமிக்கிற மாதிரி காமிச்சாச்சு. பட் இருந்தாலும் எப்பயுமே வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் முதல்ல கொடுப்பாங்க. பட் நான் இப்போ கொடுத்துட்றத ஏன் அப்படின்ட்டு சொல்லிடுறேன். பிகாஸ் ஒரு ஹீரோயின் எடுக்கிறோம் அப்படின்னா எப்பயுமே ஆங்கர் மேலா இருக்கும்போது ஃபீமேல் ஆக்ட்ரஸ் மேலதான் ஒரு கவனம் இருக்கும். எங்கேயாவது தடுமாறி இந்த இடத்துல நான் கொஞ்சம் என்னோட நெறியாளன்ற பதவியை கொஞ்சம் இறங்கி நடந்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு ஹீரோவா வடிச்சிருக்கேன். ஓகே, மெயினா வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு ஓடிடில ஒரு நல்ல ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் கிரியேட் ஆயிருக்காங்க. அது ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் அது உருவாக்கி கொடுத்துருக்கு. பட் அடுத்தடுத்த படங்கள் அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரைஸாக இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நானும் படணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு இருக்கும். ஒரு நடிகர்களுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி கேரக்டர்ஸ்லாம் பண்ணணும்னு ஐடியா இருக்கு? அதான் நான் எப்படி சொல்ல, இந்த மாதிரி கேரக்டர் வந்து இப்படிதான் அப்படின்னு ஒரு ஒரு இது வச்சிருப்பாங்கல்ல, அப்படி இல்லாம அது இப்படியும் பண்ணலாம்னு உடைச்சு பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஹோம் ஒர்க் பண்ணி பண்ணணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நீ சும்மா இப்ப நல்லா நீங்க பாக்குறீங்க, நல்லா பயங்கர கியூட்டா அட்ராக்டிவா இருக்கா அப்படின்னு, நாளைக்கே வந்து தானம் கேட்கற மாதிரி பண்ணணும் நீ அப்படின்னா தானம் கேட்கற மாதிரி நான் பண்ணுவேன். லைக் ஆப்வியஸா அதுக்காக உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணுவேன். அதுக்காக ஒரு இவர் போயிட்டு சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல் எப்படி 2 நாள் நானும் தானம் கேட்கற மாதிரி ஹோம் ஒர்க், அதை அவங்கள பார்த்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி ஹோம் ஒர்க் எப்படி அது அந்த மாதிரியுமே நான் அந்த மாதிரி டக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாத, அதான் மாற்றம் ஒன்றே மாறாத, எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி ஒவ்வொரு படத்துலயுமே வந்து டிஃப்ரெண்டான ஒரு ரோல்ஸ் இப்போ இது பண்ணிருக்க அதே மாதிரிதான் இதுவும் அப்படின்னு இருந்துடக்கூடாதுன்றதுதான் வந்து என்னோட ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம். நான் டிஃப்ரெண்டா எதிர்பாருங்க, பரவாயில்ல இந்த பொண்ணு நல்லா பண்ணிருக்கா, இது வேற யாரையும் அந்த கேரக்டரை யோசிக்க முடியலன்னு உங்களுக்கு ஒரு வார்த்தை வந்துச்சுனாலே அங்கதான் என்னோட சக்சஸ் இருக்கு. ஸோ அந்த சக்சஸ் நோக்கி தான் நான் ஓடிட்டு இருக்கேன். அவங்க வந்தாலே ஹார்ட் அடிக்கணும்ன்றதுதான் ஹார்ட் பீட். அந்த மாதிரி அவங்க வந்தாலே ஹார்ட் அடிக்கணும், அதுதான் அவன் சொல்ல வரான். அவங்க ஃப்ரேம்ல வந்தாலே எல்லாருக்கும் ஹார்ட் அடிக்கணும் அப்படின்னு. நல்லா இருக்கே இது ஹீரோ பிக்கப் லைன். அந்த மாதிரி பிக்கப் லைன் வந்தா எனக்கு கொடுங்க பிரதர், நான் ட்ரை பண்றேன். நீங்க பொசுக்கு ஸ்பாட்ல ஓபன் பண்ணிடுறீங்க, ஸ்கோர் பண்ண முடியாம போதில்ல. அப்படி இல்ல, ஷீஸ் உண்மையா அவங்க சொன்னதான். அவங்க பிஃபோர் திஸ் மூவி கமிட் ஆகும் போது ஷி வாஸ் அப்கமிங் இன் ஆக்ட்ரஸ். பட் அப்போ ஹார்ட் பீட் அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆச்சு, அது ஒரு பெரிய ஃபேம் கொடுத்துச்சு. அண்ட் இப்போ வந்து எல்லாருமே ஹார்ட் பீட்டுக்கு அப்புறமா இது வரதுனால ஹார்ட் பீட் தான் ஃபர்ஸ்ட், இது செகண்ட்னு நினைக்கிறாங்க. பட் அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. பட் அது ஒரு பெரிய எங்களுக்கு எங்களுக்கு டீமா ஓகே, இட்ஸ் ஒரு பெரிய ஒரு பிளஸ் ஆடட் அட்வான்டேஜா தான் இருக்கு. ஓகே, பாட்னி ஒருத்தவங்க நல்லா ஜெயிச்சிட்டாங்கன்னா கூட இருக்கவங்களும் டிராவல் பண்ணும்போது ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு விஷயமா இருக்கு. இட்ஸ் a team work. ஆமா சோ நட்டி சார் கண்டிப்பா அவரை பத்தி பேசியே ஆகணும். 100% ஃபைட் சீன்லாம் நட்டி சாருக்கும் எனக்கும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் தான் எனக்கு லெகமெண்ட் டேர் ஆச்சு. அவர் கூட இருக்கும் போது தான் எனக்கு ஒரு லெகமெண்ட். பட் ரொம்ப ஜெம் ஆஃப் அ பர்சன். ஏன் நான் சும்மாலாம் சொல்லலைங்க, நான் ஒரு சீக்வன்ஸ் அவர் கூட நடிச்சிட்டு இருந்தேன் போலீஸ் ஸ்டேஷன்ல. அவர் கூப்பிட்டு நிஷான் இந்த இடத்துல இந்த டைலாக் சொல்லி இந்த ரியாக்ஷன் கூட நிஷான் சூப்பரா இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னதை அப்படியே ட்ரை பண்ணி எனக்கு ரொம்ப நல்லா அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்போ ஃப்ரேம்ல போய் மானிட்டர்ல பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அப்போ நான் யோசிச்சேன், ஒரு பெரிய மனுஷன் அதை சொல்லவே தேவையில்லை, அவர் பாட்டு நம்ம நடிச்சுட்டு போறோமா, அவன் பாட்டு ஒரு கோ ஆர்டிஸ்டா அவன் நடிச்சுட்டு போறாப்ல, அதோட முடிச்சுட்டு போயிடலாம்ல அப்படின்ற விஷயம் அவர் அதை பார்க்காம எனக்கு அதை எடுத்து கொடுத்தாரு. அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய தான் எனக்கு ஹெல்ப் பண்ண, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர்கிட்ட. நான் பெரிய ஆர்டிஸ்ட் நிறைய பேர்ட்ட ஒர்க் பண்ணதில்ல, நான் ஒர்க் பண்ண ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் சார் தான். ஸோ அவர்கிட்ட கேட்கும்போது இட் வாஸ் ஸோ நைஸ். அவர் அப்படி இப்போ இறங்கி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நட்டி சார் கூட உங்களுக்கு ஏதாச்சும் கான்வர்சேஷன் ஸ்பாட்ல ஏதாச்சும் நடந்திருக்கா? ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் ஷேர் பண்ணிருக்காரா? ஸ்கிரீன் ஸ்பேஸே இல்லைங்க நட்டி சாரோட எனக்கு. நான் ஒரு நட்டி சாரை வந்து ஸ்பாட்ல பார்த்தது, ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். பட் ஸ்பாட்ல வந்து பார்த்ததே எப்போனா, எங்களுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் இருந்துச்சு, ஒரு ஸ்பாட்ல போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாங்க. அப்போதான் நான் வந்து அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் நடிக்கிறப்போ நான் பார்த்தேன். அவ்வளவுதான், தட்ஸ் இட். மற்றபடி எனக்கும் நட்டி சாருக்கும் எதுவும் பேச அந்த டைம்ல
அவர்கிட்ட எதுவும் பேசல? ஜென்ரலா பேசியிருக்கேன், பட் இல்ல ஸ்கிரீன் ஸ்பேஸே இல்ல எனக்கும் அவருக்கும் ஒர்க். பட் இருந்தாலும் ஒரு நடிகர், ஒரு மிகப்பெரிய ஒரு கேமராமேன், அதெல்லாம் அப்ப போய் பேசும்போது ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, இப்படி இந்த மாதிரி இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சினிமாவை பத்தியும் சரி நிறைய நாலேஜ் எல்லாமே. ஈவன் இந்த படத்துல ஒரு பைபோலார் டிசார்டர்னு ஒரு டிசார்டர் பத்தி நாங்க பெருசா பேசியிருப்போம், அதோட கேர் அதோட இது விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருப்போம். அதை பத்தி நிறைய அவரு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாரு. அப்பெல்லாம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாலேஜபிளான ஒரு அவ்வளோ பெரிய சீனியர் பர்சன் நமக்கு ஒரு விஷயம் சொல்லும் போது அதை நம்ம ஒரு கத்துக்கிற ஒரு இது மேடையா தானே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இது கரெக்டா இருந்துச்சு. மற்றபடி எனக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் இல்லை இவருக்கு இருக்கா மாதிரி கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. ஜெலஸா. நிஷாந்த் ப்ரோ ஹீரோவே மாத்த சொன்னாலும் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ ஹார்ட் பீட் செகண்ட் சீசன் வர போயிட்டு இருக்கு, முடிஞ்சிருச்சா அதோட ஒர்க்லாம்? இல்ல செகண்ட் சீசன் ஷூட் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இன்னும் முடியல. அது ஆப்வியஸ்லி போகும் 100 எபிசோட்ஸ்ல. ஓகே, ஸோ அந்த ஹார்ட் பீட் ரிலீஸ்க்கு அப்புறம் ஸோ பாடினி யாராக இருக்காங்க? ரிலீஸ்க்கு அப்புறம் பாடினி அனிதாவாக இருக்கிறாங்க. அது எல்லாருக்கும் உங்களை நேசிக்கிற ஃபேன்ஸ்க்கு. ஆமா, நீங்க பர்சனலா உங்களோட இட்செல்ஃப் பர்சனலா வந்து அதான் சொல்றேனே, இப்போ நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி விதைச்ச விதையெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் செடியா கொஞ்சம் கொஞ்சமா முளைச்சு இன்னும் அது இன்னும் பெருசா மரமா வந்து நமக்கு ஒரு நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்து, இந்த மாதிரி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம், டெய்லி அதுக்கு ஏதாவது தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் எல்லாம் போட்டு ஸ்மார்ட் ஒர்க்கையும் கொஞ்சம் ஆட் பண்ணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணா நம்ம கண்டிப்பா ஒரு நல்ல பெரிய சக்சஸ் ட்ரீ கிடைக்கும்னு தெரியும். ஸோ அதுக்கான பாதையை நோக்கி இன்னும் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். எனக்கு ஒரு இப்ப நீங்க பேச ஆரம்பிச்சதுல எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்கு. நீங்க ஆங்கரா இருக்கீங்களா? இல்லைங்க. இல்ல, ஓகே. வீட்ல நிறைய வேலை செய்வீங்களா? அப்படியும் இல்ல. இல்ல, ஏன்னா ஆங்கருக்கான ரியாக்ஷன் எல்லாம் அந்த ஆக்ஷன்லாம் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அப்பப்ப ஜாமான் வளர்க்குற மாதிரி. ஐயோ, இது ரொம்ப இல்ல சீக்கிரம் பாத்திரம் எதுவும் வளர்க்கிருப்பீங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் எக்ஸ்பிரசிவ். ஸோ ஏதோ பேசுறப்பவும் பண்றப்போ இப்படி இப்படி கையை பண்றது எல்லாருமே கலாய்ப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி 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 இப்படின்னுவாங்க. அது ஒரு ரேப் நல்லா இருக்கு. ரேப்புக்கு நல்லா அது கொஞ்சம் எக்ஸ்பிரசிவ். நானு ரொம்ப எக்ஸ்பிரசிவ் சீமான் மாதிரி எல்லாம் ஆயிட மாட்டீங்க. ஏன்னா எங்க தலைவன் பக்கத்துல இருக்காரு. எக்ஸ்பிரசிவ் சீமான் இப்படி யோசிச்சு பார்த்தேன், இப்படி இப்படி பண்ணி இப்படி வந்துடும். ஓகே, என்ன ஜெயபிரவி வரையிலும் ஆயிட்டாங்க. சிரிக்க மாட்டீங்களா? கண்ணு பட்டு போச்சு. இதுதான் யார் யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. ஹீரோ சார் முக்கியமா என் கண்ணு இல்ல, ஏன்னா ஃபைட் சீன்ல வேற நல்லா பண்றீங்க. இதுல டக்குன்னு நம்ம பேர் மேல இவங்க கண்ணு வைக்கிறேன். ஓகே, நினைவுகள் ஞாபகம் வந்துருச்சு. ஸோ உங்களோட பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்து உங்களோட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்தே உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கோம். ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்போஸ் உங்கள்கிட்ட தெரியுது. இது கண்டிப்பா ஆக்சுவலா எல்லாரும் இப்போ வர பிகினிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். பிகாஸ் நிறைய படங்கள் நம்ம வந்து புதுமுகம் நடிகர்கள் நம்ம பார்க்குறோம். பட் அதுலேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுட்டே இருக்கணுன்ற ஒரு தாட் உங்கள்கிட்ட பார்க்க முடியும். ஏன்? பிகாஸ் இண்டஸ்ட்ரி பிடிக்கும்ன்ற ஒரு பக்கம் இருந்தாலும் அதை மீறி இந்த இண்டஸ்ட்ரி மேலே ஒரு லவ் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு? இல்லை பிரதர், எனக்கு என்னோட பன்றிக்கு நன்றி சொல்லி படமாக இருக்கட்டும், பருந்தாவது ஊர்க்குருவியாக இருக்கட்டும், இந்த 2 படமே எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு அது கதை தான் அதோட ஹீரோவாக இருந்துச்சு. அதில் வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு பாட்டாக நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போயிருந்தோம். அதனால நம்மளுக்கு ஒரு பேர் கொடுத்துச்சு அந்த படம். இப்போ பன்றிக்கு நன்றி சொல்லி படம் வந்து ஞானவேல் ராஜா சார் பார்த்துட்டு இமீடியட்டாக 1 hourல வந்து நான் படத்தை வாங்கிக்கிறேன், எனக்கு படம் பிடிச்சிருக்கு, அட்டகத்தி பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு இப்போதான் அந்த ஃபீல் கொடுக்குது அப்படின்னு அந்த வார்த்தையை சொன்னார் என்கிட்ட. அதுக்கப்புறம் பருந்தாவது ஊர்க்குருவி நானும் விவேக் பிரசன்னா சாரோட அது ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் இருந்துச்சு. பட் இது 2த்துக்குமே அப்பாற்பட்டு இந்த கேரக்டர் பண்ண வேண்டியது என்னன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்குள்ள என்னால் பண்ண முடியுமா அப்படின்ற நான் ஜஸ்டிஃபைடா பண்ணணும். இந்த இடத்துல என்னன்னா சும்மா பண்ணோம், வாய்ப்பு வருது பண்ணோன்றது பண்ணக்கூடாதுன்றதான் நான் பாயிண்டா சொன்னேன் யார்கிட்ட, டேரக்டர் சார்கிட்டயோ. அதுதான் நான் சொன்னேன், சார் நான் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சுன்னா பண்ணலாம். அவர் தான் என்னை ஊக்கப்படுத்தி இந்த மாதிரி நீங்க பண்ணலாம்னு அப்படின்னு அவர் தான் என்ன இந்த இது எனக்கு கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு நீங்க கேட்குறீங்க எப்படி இது இவ்வளோ டிஃபரன்சியேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அது எனக்கு கரெக்டாக அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு பிரதர். காட்ஸ் கிரேஸ் எனக்கு அது மாதிரி அமைஞ்சிச்சு. நம்மளுக்கு வர வாய்ப்புகள் அப்படி வந்துச்சு, அதில் நம்ம பிக் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இது நம்ம பண்ணால் கரெக்டாக இருக்கும்,
இது நம்ம ஆடியன்ஸ் ரீதியா கரெக்டா ரீச் ஆகுறதுக்கு ஒரு பாயிண்டா இருக்கும். ஏன்னா நம்ம நடிகனா ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணாதான் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் போக முடியும். ஒரு கமர்ஷியலா ஒரு ஆக்டரா போய் நிக்க முடியும். ஸோ நம்ம ஆக்டரா இவன் நடிப்பானா அப்படின்றது ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு எனக்கு இந்த படம் ஒரு பெரிய வாய்ப்பா எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுதான் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு பட சீசா அமைஞ்சிச்சு காரணம். ஸோ ப்ரெஸ் மீட்டில் கூட நட்டி சார் ஒரு விஷயம் பேசும்போது ஸோ உங்களையும் பாராட்டினார், அட் த சேம் டைம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பாராட்டினார். பிகாஸ் நட்டி சாரை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் உங்களை மட்டும் ஃப்ரேமில் பார்த்தவர் இல்லை. பிகாஸ் பல பேர் பெரிய நடிகர்களை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரேமில் பார்த்து ரசித்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு நபர்கிட்டேருந்து ஒரு பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் போது அது எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. லைக் இவ்வளோ ஒரு சீனியர் பர்சன், நம்ம ஜென்ரலா ஒரு பெரியவங்க வந்து நம்மளை வாழ்த்துறப்ப நமக்கு ஹாப்பியா இருக்கும். அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில ஒரு சீனியர் பர்சன் வந்து நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலே ஏதோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம் போலன்ற ஒரு மனசு பூஸ்ட் ஒரு எனர்ஜி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கை எனக்குள்ள வந்துச்சு. ஒரு ஓகே ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ. ஒரு உங்களுக்குள்ள அப்படியே ஒரு பூஸ்ட் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்ற மாதிரி சார் சொன்ன வார்த்தை எல்லாமே என்னோட எனர்ஜிக்கு ஃபயரா இருந்துச்சு. ஃபயரா ஒர்க் பண்ணுவோம். அந்த மாதிரி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஃபயரா தான் இருக்காங்க. நீங்க சொல்லுங்க. இல்லை எனக்கு நட்டி சார் என்னன்னா அவரு நான் இப்படி எதிர்பார்க்கல. அவர் நம்ம ஒரு மாதிரி நெகட்டிவா நிறைய யோசிச்சு அவர் ஒரு மாதிரி டெரரான பேசன்னா நம்ம சார் வந்தாலே ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டா அவரோட ஹைட் அண்ட் வெயிட்க்கு அப்படி தோணும். ஆமா அப்படி தோணும். நம்ம அவர் பழகும் போது ஃபர்ஸ்ட் டே ஒன்னே வந்து ஓப்பனா சொல்ல போனா இது வந்து ஒரு மற்றொரு நாயகனா தான் நான் பண்ணியிருக்கேன். அவர் கிட்டத்தட்ட 2 பேருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் ஆஃப் இதுதான். சில பேர் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் வந்து அதெல்லாம் இல்லைங்க எனக்கு மேஜரா இருந்தாதாங்க நான் பண்ண முடியும், ஏன்னா எனக்கு வந்து ஒரு நல்ல பேர் எனக்கு அந்த மாதிரி எதிர்பார்க்குற ஆர்டிஸ்டும் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் மீறி அவர் நான் கேரக்டரா நான் வந்து ஒரு முக்கியமான லீடா கேரக்டரா நான் பண்ணா போதும். அடுத்தது அந்த ஒரு ஸ்கிரீன் பர்சன்ஸ் கொடுக்குறதே நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. ஓப்பனா சொல்றேன் போது பெரிய ஹீரோஸ் வந்து அவங்க கொடுக்கறதுக்கு தயக்கப்படுவாங்க. ஓகே நம்மளுக்கு மீதி எதுக்கு, நம்மளுக்கு ஈக்குவலா எதுக்கு, அவர் சின்ன அதெல்லாம் பார்க்காம நம்ம கிட்டத்தட்ட ஈக்குவலா 2 பேருக்குமே ஈக்குவலான ஸ்கிரீன் பேஸ் இந்த படத்துல எனக்கு டிராவல் ஆயிருக்கு. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டும் நிறைய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் அப்கமிங் ஆர்டிஸ்ட்டை சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வரவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆடட் அட்வான்டேஜா ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். இன்னும் அவங்களை மீறி கொடுக்க தேவையில்லை. சும்மா அவங்க கூட ஒரு டிராவலுக்கு உண்டான ஒரு நல்ல கேரக்டரா கொடுத்தா கூட ஒரு நிறைய பேர் அதை பண்றது இல்லை. பட் சார் வந்து எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு நிறைய அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ளஸ் அவர் பர்சனலாக அவரோட கேரக்டர், அவர் என்கிட்ட டைலாக் சொன்ன விதமா இருக்கட்டும், என் கூட டிராவல் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே இட் இஸ் லைக் ஹீஸ் அ ஜெம் ஆஃப் அ பர்சன். அது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து எங்களுக்கு அது ஒரு பெரிய பாக்கியம் தான் அவர் கூட டிராவல் பண்ணது. ஸோ நட்டி சார் வந்து கேமரா பண்ணி போகும். ஸோ ஒரு ஆக்டிங்லையும் நம்ம பண்ணுறோம். சடனாக சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு தீவிரமாக இறங்கிட்டாரு வச்சு. ஸோ அவர் என்ன மாதிரி ஜானர் சொன்னால் அவரோட படத்தில் நீங்கள் 2 பேரும் நடிப்பீங்க? என்ன மாதிரி சொன்னா 2 பேரும் ஒரு இல்லை அவர் நான் எனக்கு 100ல 99% எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ஒரு சோசியல் மெசேஜ் உள்ள ஒரு கருத்துள்ள படமா தான் சொல்லுவார். இந்த இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி தான் ஒரு படமா அவர் பண்ணுவார்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அது எப்படிப்பட்டதான் நம்ம பண்ணதான் போறோம். பட் அதுதான் அவர் சொல்லுவார். அப்படி பண்ணா 100ல 1000% கன்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகே. ஸோ ஃபைனலி 2 பேருக்கு இருக்கிற ஒரு சின்ன ஒரு கெமிஸ்ட்ரி நம்ம இப்போ லைவா பார்க்க போறோம். கெமிஸ்ட்ரியா? கெமிஸ்ட்ரின்னு ஒன்று டான்ஸ் ஆட சொல்றோம், இல்லை ரொமான்ஸ் அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஓகே. ஸோ கேட்கறதுக்கு 2 பேருக்கும் எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு 2 பேருக்குமே சேமா பிடிக்குமா? அந்த கெமிஸ்ட்ரி அதானே. நானும் ஒரு ஆன்மரட் தான், எனக்கு ஒரு பதட்டம் இருக்கா இல்லையா? ஓகே. ஃபேவரட்ஸ் தான். நான் உங்களோட ஃபேவரட்ஸ் கேட்பேன். இது உங்களுக்கு எத்தனை ஃபேவரட்ஸ் வந்து ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே. உங்களோட ஃபேவரட் டைரக்டர்? ஏஆர் முருகதாஸ். ஃபேவரட் ஆக்டர்? தல. கமல்ஹாசன் சார். ஃபேவரட் ஹீரோயின்? ஹீரோயின் இல்ல, எனக்கு வந்து இவங்க ஐயோ நிவேதாவா, அவங்க பேர் என்ன? நிவேதா தாமஸா? சாரி அவங்க பேர் பழைய ஆர்டிஸ்டுங்க. அவங்க ரொம்ப பழைய எம்குமரன் சன் ஆஃப் மஹேஷ்ல அம்மா கேரக்டர் பண்ணிருப்பாங்க. டப்புனு நதியா மேடம் தெரியலையா? எனக்கு நதியா மேம் தான் ரொம்ப பிடிக்கும். யா சோ நைஸ். எங்க அம்மாட்ட போய் அவங்க வரும்போதெல்லாம் சொல்லிட்டே இருப்பேன், நதியா அம்மா மாதிரி இருமான்னு. கௌசல்யா பிடிக்கும். கௌசல்யா சொல்லுங்க நீங்க. இந்த ஹீரோயின் அந்த ஹீரோயின் இல்ல, யாராவது ஸ்கிரீன்ல யாராவது ஒரு ப்ளீசிங்கா இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல நான் நினைச்சேன் சரி வினய் தாண்டி ஒரு ஜெஸ்ஸி பிடிக்கும் அப்படின்னு நினைச்சேன். அப்படியா? டக்குன்னு உங்களை பார்த்து திரிஷா லுக்ல இருக்கீங்க. அங்க விக்ரம், இங்க திரிஷா, வேற ஒண்ணும் இல்ல. மேட்ச் எப்படி பாக்க அவனை எப்படி
திரிஷா பிடிக்குமோ? இல்ல இல்லங்க, என்னமோ பேய் அடிச்ச க்ளோஸ் ஷாட்ல ஒருவேளை தெரியலையா? இல்லைங்க அவனுக்கு. இல்ல, அதோட அதிகமாவே இருக்காங்கன்னு சொல்றேன். ஐயோ திரிஷாவை மிஞ்சிய பாடி. ஆமா ஆமா ஆமா, அதான் டைட்டில். ஏன் கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கழுவி வைக்கிறதுக்கா? நோ நோ நோ, அதெல்லாம் கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. த்ரிஷா தான் நெக்ஸ்ட். த்ரிஷா வேணாம். சின்ன லைன் மாதிரி சின்ன த்ரிஷா. அது மட்டும் தேவையே இல்ல. பாடினியா. ஓகே சார். ஃபேவரட் காமெடியன்? விவேக் சார். பட்டி வேலு சார். பட்டி வேலு சார். ஃபேவரட் சிங்கர்? நல்லா வொர்க் அவுட் ஆகுது. ஃபேவரட் சிங்கர்? ஃபேவரட் சிங்கர் எஸ்பிபி சார். எஸ்பிபி சார். அப்பாடா, வெரி நைஸ் வெரி நைஸ். ஓகே, இப்பதான் ஒரே ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்னு வொர்க் அவுட் ஆகுது. ஃபேவரட் ஃபுட்? பிரியாணி. சப்பாத்தி. ஃபேவரட் பிளேஸ்? சென்னை. எனக்கு இருக்கிற பர்சனை, கூட இருக்கிற பர்சனை பொறுத்து. எந்த கூட இருக்கிற பர்சன் நல்லா இப்ப சொல்லுங்க. சொல்லணுமா? ஆக்சுவலி எனக்கு கூட இருக்கிற சென்னையே பிடிக்காது. நீ இந்த இடத்த விட்டு போற வரையும் எனக்கு இந்த ஊர் பிடிக்காது. ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. ஆமா, இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா கூட இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் பாசிட்டிவா, கொஞ்சம் நல்ல வைப். அந்த பிளாக்கா இந்த பிளாக்கா மட்டும் சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நான் பாசிட்டிவ் ஆயிடுவேன். எல்லாருமே ஆல் பிளாக் ஓகேன்றீங்களா? ஓகே, நான் இந்த பிளாக் எல்லாருமே நல்லா இருக்காங்க, நல்ல மனிதர்களா இருக்காங்க. சோ அவங்க கூட இருக்கிற டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும்னு சொல்றேன். ஓகே, லாஸ்ட் ஃபேவரட். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஆங்கர்? என்னையோ யாரும் எதுவுமே சொல்ல மாட்டேங்க. அவ்வளவுதான். அப்ப எப்படிங்க சொல்ல முடியும்? கோபிநாத் சார். கோபிநாத் சார். ஓகே, இந்த இடத்துல நான் போட்டி வரக்கூடாது. எனக்கு பிடிக்கும் அவரோட வே ஆஃப் கண்டென்ட்டா, நீட்டா கிளியரா பேசுவார். அந்த தேவைகளை மட்டும் பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட ஆங்கர். அதான் அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் போகும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நான் நீட் அண்ட் கிளியரா பேசலன்றீங்க. இல்ல இல்ல பிரதர், நீங்களாம் வந்து நீங்க சொன்னீங்கன்னா தான் நான் சம்பளத்தை கூட்டி கேட்க முடியாது. நீங்க பொசுக்கிட்டு இப்படி என்ன நிஷான் சொல்றீங்க? எனக்கு அவரதான் ரொம்ப பிடிக்கும். அவர் பேரு அவர் பேர் என்ன? நல்ல ஒரு பேர். நல்ல அரவிந்த்னு இருக்கலாம், அரவிந்த் சாமின்னு இருக்கலாம். ஆமா, அரவிந்த் ரிலேட்டடா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். எப்படி இருந்தா அரவிந்த் வைத்தியநாதனா கூட இருக்கலாம். பேரா முக்கியம்? இப்போ அவர்தாங்க முக்கியம். அவர்தான் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? ஆமா, அவர்தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இப்ப எப்படி ஆங்கரை பிடிக்குமா? இல்ல, ப்ரோமோக்கு நல்லா இருந்துச்சு, பயன்படுத்திக்கிறோம். நல்லா இருக்குல்ல? நல்ல கண்டென்ட் இருக்குல்ல? Thank you so much. Okay, very nice. கண்டிப்பா வந்து இந்த படம் கண்டிப்பா மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமா இருக்கும் நான் நம்புறோம். ஒரு மெசேஜும் கண்டிப்பா கொடுத்திருப்பீங்க நாங்க நம்பிக்கையோட. கண்டிப்பா தியேட்டர் நாளைக்கு விசிட் பண்ணுவோம். கண்டிப்பா பிரதர், வாங்க. கண்டிப்பா தியேட்டர் மார்னிங் வாங்க. ஷூர் பிரதர், ஷூர் பிரதர். எனிவேஸ், thank you so much. and ரொம்ப ஜாலியா இருந்துச்சு உங்க கூட இந்த ஒரு 15 minutes. எங்களுக்கும் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு பிரதர். அப்படியே ஒரு ஃபீலே நல்லா இருக்கு. அப்படியே கண்டினியூ பண்ணிடலாமா? அமேமே. Thank you so much. Wish you all the best. Thank you. Thank you so much. நன்றி.